கிஃப்டாவின் கிளின்ஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். வாங்க இன்றைக்கி ஒரு மட்டன் பிரியாணி பண்ணலாம். இன்றைக்கி சூப்பரான இலை விருந்து போட போகிறோம். வாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தான், வேறு யாரும் இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு தான். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்துகிட்டு, ஸ்டார் இது எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ போட்டாச்சு. நான் ஆயிலில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் நான் போட்டு பண்ணுறேன். நான் எங்கள் 4 பேர்த்துக்கு பிரியாணிக்கு பாருங்கள். இதை போட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு வந்து நம்ம செய்யும்போது எல்லாமே அந்த கிரேவி பதத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கும்போது தான் நம்ம பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதக்கியாச்சு. ஒரு ப்ரௌனிஷ் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமும் நீங்கள் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நான் 7 மிளகா போல். அப்புறம் 2 தக்காளி இதுவும் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் புதினா, மல்லி இலை 2ம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு கைப்பிடி, இது ஒரு கைப்பிடி சேர்ந்து வச்சு நம்ம போட்டுட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசால் பவுடரு, ஒரு 1/2 ஸ்பூனு தனியாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு குழி கரண்டிக்கு 2 கரண்டி தயிர் போட்டு வதக்குறேன். நீங்கள் தயிர் போட்டு செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தயிர்லேருந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள். அதை வதக்குன உடனே ஐயோ நல்ல செம டேஸ்ட்டான அப்படி ஒரு அரோமா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மட்டன் நம்ம வந்து தனியாக நான் வந்து குக்கரில் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 விசில் போட்டு எடுத்துருக்கிறேன். அதுலேயே மட்டன் வெந்துருச்சு. ஸோ இப்போ மட்டனை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த செஞ்சு வச்சுருக்கிற கலவையில். அப்புறம் மட்டன் அவிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த சூப்பு வாட்டர், அதை தான் வந்து நான் இதில் போட்டு பிரியாணி பண்ணுறேன். நான் கரெக்டாக அளந்து ஊற்றிக்கோங்க. எத்தனை கப்புக்கு ரைஸ் எடுத்தீங்களோ 1:2 வாட்டர் வந்து இந்த அளவில் நம்ம போடும்போது தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரைஸ் வந்து குழஞ்சிரும், ஏதாவது தப்பு நடந்துடும். அது கவனமாக நம்ம தண்ணியினுடைய அளவு மாத்திரம் கவனமாக போடுங்க. இப்போ நான் லெமன் ஜூஸ் போட்டிருக்கிறேன், ஒரு பழம் புளிஞ்சு போட்டிருக்கிறேன். அப்புறமா எனக்கு ரோஸ் வாட்டர் ஊற்றுற பழக்கம் உண்டுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் பிரியாணி செய்யும் பொழுது அதனுடைய வாசனை தனி ஒரு லெவலில் தான் இருக்கும். அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் ரோஸ் வாட்ரு அந்த சின்ன ஸ்கூப்புக்கு ஒரு குழிக்கரண்டிக்கு இல்லைனா ஒரு டீஸ்பூனுக்கு போதும். அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூனு நான் வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றிருக்கிறேன். இப்போ ரோஸ் வாட்டர் ஊற்றிட்டு உங்கள் ஸ்டவ்னுடைய அளவு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைஸ் போடலாம். நம்ம ஃபுல்லாக வச்சிங்கன்னா ரைஸ் ஒருவேளை அடியில் வந்து நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் என்னென்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேம் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் மீடியமில் தான் வச்சு நான் குக் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து என்னென்னா ட்ரைடு லெமன். இது வந்து ஒன்று இங்கே போட்டோம் அப்படின்னா பிரியாணியில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அரபு நாடுகளில் இது வந்து போடுறது ரொம்ப ரொம்ப வழக்கம். எந்த சாப்பாட்லேயும் அந்த கப்சா ரைஸ்னாலும் சரி, எல்லாத்துலேயும் இது வந்து ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நமக்கு பிரியாணி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. வாங்க அடுத்து வந்து அப்படியே ஒரு புடிங், அந்த டெசர்ட் மாதிரி ஒன்று நம்ம பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு 2 மேங்கோ எடுத்துருக்கிறேன். தொளி உரித்து வச்சாச்சு. அடுத்தது ஃபைனாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. இது வந்து சியா சீட்ஸு இல்லைனா பேசில் சீட்ஸு. நீங்கள் பேசில் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லைனா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் ஜவ்வரிசி எடுத்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இன்னொரு சைடில் பிரியாணி போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் டன். பிரியாணி வந்து செமையாக நல்ல அழகாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து அதுக்கு வந்து தம் போடுறதுக்காக தம்முன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து நான் ஃபாயில் போட்டு
அதை வந்து இந்த நீர் வந்து அதில் வடியாமல் நான் பாதுகாக்கிறதுக்காக ஃபாயில் போட்டு மூடி வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். அடுத்த ஒரு மிக்ஸி ஜாரில் மில்க் எடுத்துக்கோங்க, 1 கப் மில்க்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா மேங்கோ, அதை எடுத்து இந்த மில்கில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் சர்வ் பண்ணணுமோ அந்த அளவு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 மேங்கோ தான் எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்கூப் அளவுக்கு மேங்கோ இதில் போட்டு மிக்சியில் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர்னால் நீங்கள் வந்து அது அன்ஹெல்த்தியாக நினச்சிங்க அப்படின்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சியா சீட்ஸ் வந்து ஊறிட்டுருக்கு, ஊறி வந்துருச்சு. நம்ம வீட்டு இலைங்க, வாழை இலை. அந்த வாழை இலையை பறிச்சுட்டு தான் இன்றைக்கி அதில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அது தான் பார்த்துட்ருக்கிறேன். நீல பெரிய இலையாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ இலையை நம்ம கழுவிட்டுருக்குறோம். அது சைடில் இன்னொரு இதில் நமக்கு ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழகாக கண்ணாடி போல் வெந்து வந்திருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு கிண்ணத்தில். அப்புறம் சியா சீட்ஸ், மேங்கோ கட் பண்ணது, அடுத்து மேங்கோவை நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது, மிக்சியில் போட்டு நம்ம வந்து ஜூஸாக பண்ணி வச்சுருக்கிறது, ஸ்மூதி மாதிரி. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க, முதல்ல கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜூஸு எல்லாத்துலேயும் நான் 3 பேர்த்துக்கு நான் சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறேன். நம்மளோட விருப்பம்தான், நம்ம அடியில் ஜவ்வரிசி போடனா போட்டுக்கலாம், இல்லை மேங்கோ வைக்கனா வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை ஊற்றுறேன். நான் இந்த ஸ்மூதியை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம வந்து வித்தியாசமாக நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்து மாதிரி நம்ம கொடுக்கணும், வித்தியாசமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். எப்போவுமே நார்மல் ஃபுட்டாக இல்லாமல் ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். அது உங்களுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம மைண்டுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஏதோ ஒன்று இன்றைக்கி இந்த டேயில் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை விட ஒரு ஹாப்பினஸ் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது மம்மி, ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு நம்ம கணவர், நம்ம பிள்ளைங்க எல்லோரும் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம குக் பண்ணி எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்கிறத விட வேறு என்ன வேணும் இல்லையா. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதனால் வந்து இதுதான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன புடிங் பிடிச்சிருக்கோ, இல்லை என்ன மாதிரி நீங்கள் வந்து ஜூஸ் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ வந்து ஜவ்வரிசி போட்டேன், அப்புறம் பேசில் சீட் போட்டிருக்கிறேன், எல்லாம் போட்டுட்டு அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் ஸ்மூதி ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக இன்னும் நீங்கள் புதினா லீஃப் இருந்ததுன்னா நீங்கள் அது மேலே போட்டிங்கன்னா இன்னும் ஒரு க்ரீனியாக அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் பிரியாணியில் போட்டேன் இருந்தது எல்லாமே, இல்லைனா அதில் ஒரு லீஃப் மாதிரி அழகாக வச்சு அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ சாகோ டெசர்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம பிரியாணி, 3 பேர்த்துக்கு வாழை இலை, அப்புறம் நம்ம மேங்கோ சாகோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சாலடு பாருங்கள், பார்க்குறதுக்கு வாழை இலையில் அது எவ்வளோ அழகாக ஜொலிக்குதுன்னு. இப்படி நம்ம சர்வ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.